Hello everyone, welcome to Codehunters, a team of full stack developers and security analysts. ஸோ இன்னைக்கு வீடியோ ஒரு புது பிளேலிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக 2 பிளேலிஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், மெட்டாஸ்ப்ளாய்ட் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணியிருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம ஒரு ஆவரேஜாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்கோம் லினக்ஸை பொறுத்த வரைக்கும், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய நாலேஜும் நிறைய டைமும் தேவைப்படும் எக்ஸாக்டாக. ஸோ நாலேஜை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரியல அப்படின்னா எனக்கு கற்றுக்கிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இதான் இவ்வளோ நாளும் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு சர்டிஃபிகேஷன் பற்றி யோசிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ரெட் ஹேட் லினக்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. ரெட் ஹேட் லினக்ஸ் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் ஸோ என்டர்பிரைசஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி பேர். ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெட் ஹேட் என்டர்பிரைசஸ் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், சரிங்களா. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் தருவாங்க ரெட் ஹேட் லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரெட் ஹேட் லினக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு இவங்களால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு லினக்ஸோட டிஸ்ட்ரோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஸ்ட்ரோ மீன்ஸ் இப்போ லினக்ஸ்லேயே வந்துட்டு காலி லினக்ஸு, ஃபெடோரா, சென்டோஎஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அதில் ரெட் ஹேட் அப்படின்றது இந்த கம்பெனியால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரோ. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா, இதில் வந்துட்டு காலி லினக்ஸ் மாதிரியே நிறைய விஷயங்கள் இன்க்ளூடடாகவும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும் இல்லையா, ஏர் கிராக் என்ஜிங்கிற மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸை வந்துட்டு இவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ளோன் பண்ண மாதிரி நம்ம லினக்ஸ்லையும் ஃபெடரலும் யூஸ் பண்ண மாதிரியே அதே விஷயங்கள் தான். பட் இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் சர்டிஃபிகேட்ஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க இந்த ரெட் ஹேட் என்டர்பிரைசஸ் லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி இருக்காங்க இல்லையா, இவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு ரொம்பவே வேல்யூபிளான சர்டிஃபிகேட்ஸ். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சும்மா வாங்க முடியாது இல்லையா. ஸோ கண்டிப்பாக பணம் கேட்பாங்க. அது இட்ஸ் குவைட் பிட் லார்ஜர் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எவ்வளோ அப்படின்றத நீங்களே சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அவங்களோட சைட்டில், ரெட் ஹேட் லினக்ஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் சைட்டில் இருக்கும். அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு சர்வர் அட்மினாக போகிறீங்க, இல்லை வந்துட்டு ஒரு நெட்வொர்க் மேனேஜராக போகிறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ போகிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா, நம்ம பேசிக்காக இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் விடுங்க, சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரை எடுக்கவே மாட்டாங்க ஐ திங்க் ஸோ. நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு போனீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன்ஸில் அவங்க எதிர்பார்க்குற சர்டிஃபிகேஷன்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இந்த ரெட் ஹேட் என்டர்பிரைசஸ் லினக்ஸோட சர்டிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் ரொம்பவே வேல்யூபிளானது. வேர்ல்டு ஃபுல்லாக இதுக்கு கண்டிப்பாக அப்ரூவல் இருக்குது. நம்ம இது எங்கேருந்து வேணாலும் படிக்கலாம். இந்த 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 எக்ஸாம் வந்துட்டு அட்டன் பண்ணணும் ஆக்சுவலாக நம்ம, அவ்வளோதான். இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரெட் ஹேட் லினக்ஸ் யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேஷனை வச்சு நம்ம எங்கே வேணாலும் ஜாப் அப்ளை பண்ணலாம். இது இட்ஸ் ரொம்பவே வேல்யூபிளான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் வேலை கொடுத்துருவாங்க அப்படின்லாம் கிடையாது. பட் இது வந்துட்டு உங்களுக்கு அவங்க மற்றவங்கள விட உங்களை அதிகமாக ஹையர் பண்ணுறது, நீங்களும் ஒரே குவாலிஃபிகேஷன் அவங்களும் ஒரே குவாலிஃபிகேஷன், இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதாவது ஒரு ஸ்டக் அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கிற உங்களை 2 ஸ்டெப்ஸ் அஹெடாக பார்ப்பாங்க, சரிங்களா. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் வந்துட்டு ரொம்ப வேல்யூபிளான சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாமுக்கு தேவைப்பட போகிற விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லித்தர போகிறோம் இந்த பிளேலிஸ்ட்டில், சரிங்களா. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெட் ஹேட் லினக்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லினக்ஸ் கமெண்ட்ஸ் மாதிரியே ஈக்குவலான கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், கமல் இன்டர்ஃபேஸஸ். இந்த கோர்ஸை வந்துட்டு நான் ஒரு 2 விஷயமாக பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு என்னென்னா பேசிக் லினக்ஸ், அதாவது ரெட் ஹேட் லினக்ஸோட பேசிக்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே. ரெட் ஹேட் லினக்ஸ் அப்படின்றது அதுக்கு ஈக்குவலான 2 விஷயங்கள். நான் வந்துட்டு ரெட் ஹேட் லினக்ஸை நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஓப்பன் சோர்ஸ் மட்டும்தான். பட் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம்
மேண்டேட்டரியாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா அவங்களோட சப்போர்ட்டை வாங்கி ஆகணும். அவங்களோட சப்போர்ட் மீன்ஸ் நீங்கள் ஏதாவது ரெட் ஹேட் லினக்ஸில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க வந்துட்டு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த சப்போர்ட்டை வாங்கி ஆகணும். அந்த சப்போர்ட் வந்துட்டு நியர்லி $50 வச்சுக்கோங்களேன், $49. ஸோ பார்த்துக்கோங்க, 49னா 50ன்னு வச்சுக்கிட்டா கூட 50 × 70 தாறுமாறாக போகுது இல்லையா காஸ்ட்டு பர் இயர். பட் ஆனால் பர் இயருக்கு அவங்களோட சப்போர்ட்டு அதை வந்துட்டு கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியாது. பட் இட்ஸ் ரியலி ஒர்த் இட். சரிங்களா? நான் வந்துட்டு இதை தெரிஞ்சுக்கிறப்போ எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு ஃபினான்ஷியலான பேக்ரவுண்ட் இல்லை, அதனால் நான் அதை வந்துட்டு வாங்கலை. நீங்கள் உங்களால் முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி அப்சல்யூட் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினர் டு அட்வான்ஸ் லெவலில் இந்த ரெட் ஹேட் லினக்ஸ் கோர்ஸ் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? நம்ம வந்துட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபெடோரா ஓஎஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓஎஸ் அதுதான் நான் எப்பயும் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற ஓஎஸ் இல்லையா, அந்த ஓஎஸ். தென் சென்ட் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் இருக்குது. அந்த சென்ட் ஓஎஸ் அப்படின்றது காப்பி கேட்டுன்னு சொல்லலாம். அதாவது ரெட் ஹேட் லினக்ஸ் அவங்களோடதும் இந்த இப்போ நான் ஒரு ஓஎஸ் சொன்னேன் இல்லையா, சென்ட் ஓஎஸ். ஸோ இதுவும் ரெண்டுமே ஒரே மாதிரியான ஓஎஸ். ஸோ கமெண்ட்ஸ் ஈக்குவலி, அதாவது அதில் இருக்கிற கமெண்ட்ஸ் தான் இதுலேயுமே. அதான் சொன்னேன் இல்லையா காப்பி கேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபெடராவில் கூட இன்ஸ்டால் அப்படின்னு நம்ம போட வேண்டியதாக இருக்கும், காலியில் வந்துட்டு ஏபிடி இன்ஸ்டால் அப்படின்னு போட வேண்டியதாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அக்யூரேட்டாக 100% வந்துட்டு 99.9% வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் எல்லா கமெண்ட்ஸுமே. மோர் ஆர் லெஸ் அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ரெண்டு ஓஎஸையுமே வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு தேவைப்பட போகிற விஷயம் வந்துட்டு விர்ச்சுவல் பாக்ஸு, தென் நம்மளோட சிஸ்டம் வந்துட்டு விர்ச்சுவலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு அதோட பேசிக்ஸ், அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த சீரீஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதை வச்சு நம்மளால் பண்ண முடியும், என்னென்ன ஒர்க் அவுட் பண்ண பார்க்க முடியும் அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம். சரிங்களா? ஸோ செகண்ட் சீரீஸ், அதாவது இந்த சீரீஸோட செகண்ட் பார்ட், அதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் சொன்னேன் இல்லையா, அந்த ரெட் ஹேட் லினக்ஸ் என்டர்பிரைஸோட எக்ஸாமு. ஸோ அந்த எக்ஸாம் வந்துட்டு எப்படி கிளியர் அவுட் பண்ணுறது நம்ம லினக்ஸை வச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்க்கலாம். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்லேருந்து, ஃபைல் மேனேஜர் லினக்ஸ் சிஸ்டம்லேருந்து. லினக்ஸ் சிஸ்டம் நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா கூட நான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம வந்துட்டு மெட்டாஸ்ப்ளாய்ட்லேருந்து எத்திக்கல் ஹேக்கிங்லேருந்து எல்லாமே முடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. இருந்தாலும் நான் வந்துட்டு ஒரு பிகினர் டு அட்வான்ஸ்டாக இந்த பிளேலிஸ்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்தபடியாக பார்க்க போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுத்துமே சொல்லிட்டேன் இல்லையா. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸு, கமாண்ட் லைன் எசென்ஷியல்ஸு, ஃபைல் மேனேஜர் சிஸ்டம் அண்டு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸு, டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஸ் அண்டு ஃபங்க்ஷனாலிட்டிஸ், தென் டார்க் வெப் ஆக்சஸ்மெண்ட், இது எல்லாத்தையுமே நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ரெட் ஹேட்டில் என்னென்ன நம்மளால் பண்ண முடியும். மோஸ்ட்லி ரெட் ஹேட் வந்துட்டு உங்களுக்கு காட்டினா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு க்ரீன் கலர் மாதிரியான ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இருக்கும் சென்ட் ஓஎஸ்லையும் சரி, நம்ம யூஸ் பண்ண போகிற ஓஎஸில். நம்ம பார்க்கலாம் ஃப்யூச்சரில் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. நம்ம வந்துட்டு ரெட் ஹேட் லினக்ஸ் கோர்ஸே நீங்கள் வாங்கி அதிலேருந்து கூட அந்த ஓஎஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் சப்போர்ட் மேண்டேட்டரி, சப்போர்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் எக்கச்சக்கமாக பே பண்ண வேண்டியது இருக்கும். $50 யா, அது வந்துட்டு அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும். சென்ட் ஓஎஸ் மாதிரி ஒரு ஓஎஸ் இருக்கிறப்போ நம்ம அதுக்கு போகிறது அப்படின்றது எனக்கு அதிகம் தான். பட் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஒர்த் இட், ரியலி ஒர்த் இட் அது. சரிங்களா? ஸோ சென்ட் ஓஎஸ் வச்சு தான் நம்ம மோஸ்ட்லி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். விர்ச்சுவல் பாக்ஸ் எப்படி செட்டப் பண்ணுறது. நான் வந்துட்டு ஃபெடரோ தான் யூஸ் பண்ண போகிறேன் மெயின் ஓஎஸாக. 8.1 ஓஎஸ் வந்துட்டு விர்ச்சுவல் பாக்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதில் நான் எப்படி வந்துட்டு நீங்கள் விண்டோஸ் யூசர், நான் வந்துட்டு ஃபெடரோ யூசர், எப்படி வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. என்னோட 8.1 மிஷினில் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் எப்படி நான் வந்துட்டு சென்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ரெட் ஹேட்டில் வந்துட்டு பிகினர் டு அட்வான்ஸ்டாக நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ. வில் see in the next video. Take care. Bye.